ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்த இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய லைஃப் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? தெரியாது இவன் எதுக்கு லா படித்தான் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருமே ஹர்ட் பண்ணுற மாதிரி அவரால் திரும்ப திரும்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இனிமே நான் இந்த கோர்ட்டுக்கு ரிட்டன் வரும்போது திரும்ப வரும்போது ஒரு பெஸ்ட் லாயராக தான் வருவேன், இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லாயர் நான் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன நான் தயார்படுத்திட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதை எடுத்து புக்ஸி படிக்கிறாரு, படித்து கரைச்சி கொடுக்குறாரு, சப்ஜெக்டில் செம ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மிரர் இருக்குது, அந்த மிரரில் போயிட்டு வச்சிருக்காரு, அந்த மிரரில் டெய்லியும் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கா, எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட். வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்ல போகிறேன் நான். இந்த ஸ்டோரி என்னென்னா, எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்த, எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி ஒரு பர்சனோட இது. அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள் சார், ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க சார், அப்போ தான் எங்களுக்கு அந்த ஃபயர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ மோட்டிவேஷன் எல்லாரோட லைஃபுக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்த இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய லைஃப் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? அவர் யாருன்னா, அவருடைய நேம் வந்து டெமஸ்தனிஸ். அவர் வந்து ஏன்ஷியன்ட் கிரீக்கில் அரௌண்ட் ஒரு 2400 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பர்சன். ஆக்சுவலாக அவருடைய கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாயர் ஆகணும் அப்படின்றது. ஆனால் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராப்ளம் இருந்தது, திக்குவாய். அவருக்கு ஃப்ளோவாக பேச வராது, ஸ்டக்காய் தான் பேசுவார். ஆனால் அவருடைய ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாயர் ஆகணும் அப்படின்றது. என்ன பண்ணார், அதனால் அவர் லா படித்தார், கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸை படித்து முடிச்சிட்டாரு. ஸோ அவர் லாயர் ஆகிறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனையும் வாங்கிட்டார். ஆர்கியூமெண்ட்டுக்கு போகிறாரு, கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே அவர் வந்து நிறைய பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு, எல்லாமே ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் இருக்குது, பட் அவரால் ஃப்ளோவாக பேச முடியல. அப்புறம் மறுபடியும் இன்னொரு நாள் போகிறாரு, அதே மாதிரி ட்ரை பண்ணுறாரு, அவரால் பேச முடியல. அங்கே இருந்த பீப்புள்ஸ் எல்லாமே அவர் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து ஒரு திக்குவாய்க்காரன், இவனுக்கு வந்து ஒழுங்காக பேசவே தெரியாது, இவன் எதுக்கு லா படித்தான் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருமே ஹர்ட் பண்ணுற மாதிரி அவரால் திரும்ப திரும்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இனிமே நான் இந்த கோர்ட்டுக்கு ரிட்டன் வரும்போது திரும்ப வரும்போது ஒரு பெஸ்ட் லாயராக தான் வருவேன், இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லாயர் நான் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன நான் தயார்படுத்திட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. வீட்டுக்கு போகிறாரு. நேராக வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து ஒரு பாதாள சுரங்கம் தோன்றாரு. வீட்டுக்கு கீழே வந்து ஒரு பாதாள சுரங்கம் தோன்றாரு. எதுக்கு அப்படின்னா, இனிமேல் நான் யாரையும் மீட் பண்ணக்கூடாது, நான் படித்து முடித்து என் கனவை நான் அடையிற வரைக்கும், லட்சியத்தை நான் அடையிற வரைக்கும் நான் யாரையும் பார்க்க போகிறதில்ல, நான் யார்கிட்ட பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வீட்டுக்கு கீழே என்ன பண்ணுறாரு, ஒரு பாதாள சுரங்கம் தோண்டிட்டு அங்கே போயிட்டு அவர் தலையில் பாதி என்ன பண்ணிடுறாரு, வலிச்சு எடுத்துடுறாரு. எதுக்குன்னா, அவர் வெளியில் போகணுன்ற தாட்டு வரக்கூடாது, இனிமேல் எந்த காரணம் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சு எடுத்துட்டு புக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போகிறாரு. அவர் இருக்கிற எல்லா புக்ஸையும் படிக்கிறாரு, படித்து கரைச்சி கொடுக்குறாரு, சப்ஜெக்டில் செம ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மிரர் இருக்குது, அந்த மிரரில் போயிட்டு வச்சிருக்காரு, அந்த மிரரில் டெய்லியும் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கா, எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. இப்போ அடுத்து என்ன நினைக்கிறாருன்னா, அந்த திக்குவாயை ரெக்டிஃபை பண்ணணும். அதனால் அவர் வீட்டை விட்டு வெளில வராரு, வந்துட்டு கடற்கரைக்கு போகிறாரு. கடற்கரைண்ட போயிட்டு அந்த வாயில் வந்து ஒரு கூழாங்கல், பெபிள் இருக்கு இல்லையா, கூழாங்கல் வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, திக்குவாய் ரெடியூஸ் ஆகுது. ஒரு டைமில் வந்து அந்த கடல் அலை வருது இல்லையா, அந்த கடல் அலையை விட வேகமாக பேசுகிற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால. அடுத்தது அவர் வந்து மலை ஏறிக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாரு. அந்த மவுண்டெயினில் அவர் ஏறுறாரு, பேசிக்கிட்டே ஏறாரு. ஏன்னா மவுண்டைன் ஏறும்போது நமக்கு என்ன ஆகும், மூச்சு வாங்கும். ஸோ அப்போ அந்த மூச்சை வாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே என்னால் பேச முடியுதா, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அப்படின்றதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும்போது ரொம்ப நீண்ட தூரம் பேசணும் அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்றதுக்காக அவர் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இப்போது அவர் வந்து ஒரு லாயருக்கு தேவையான எல்லா குவாலிஃபிகேஷன், டேலண்ட்டு, அந்த எல்லா அடிஷ்னல் குவாலிட்டி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, இப்போ கெயின் பண்ணிட்டாரு. இப்போ என்ன வராருன்னா, திரும்ப ரிட்டன் டு கோர்ட்டுக்கு வராரு. இப்போ அவர் திரும்ப கோர்ட்டுக்கு வந்த உடனே அந்த பீப்புள்ஸ் இருக்காங்களே அங்கே எல்லாரும் அவர் பார்த்து திரும்ப சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப வந்துட்டான் அந்த திக்குவாய்க்காரன், ரொம்ப நாளாக வந்து காணாமல் போயிருந்தான், திரும்ப எங்கேருந்து வந்தான்னு தெரியல, இவனுக்கு பேசவும் வராது, ஆர்குமெண்ட்டும் பண்ண தெரியாது, இவன் எதுக்கு லா படிச்சுட்டு வந்துட்டு நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், நான் வந்து பழைய டெமஸ்தனிஸ் கிடையாது, இப்போ நான் வேறு ஒருத்தன் எடுத்து அவனுக்கு மட்டும்தான் தெரியும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது சினிமா சீன் கிடையாது. இமேஜின் பண்ணி பாருங்கள், எதுவுமே இன்னும் அந்த ஆர்குமெண்ட் பண்ண முடியாமல் அந்த திணறின ஒருத்தன் இப்போ அவன் எப்படி ரிட்டன் வந்திருக்கான்னா, எக்ஸ்பர்ட்டாக ரிட்டன் வந்திருக்கிறான். இப்போ அவன் பேச ஆரம்பிக்கிறான், ஆர்குமெண்ட்டை பேச ஆரம்பிக்கும் போது அங்கே இருந்த பீப்புள்ஸ் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க, அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்களோட கண்ணில் ஒரு மிரட்சி, இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாதிச்சான்
டெமஸ்தனிஸ் இது ரியல் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அவன் பேச 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 அவ்வளோ ஷாக் அந்த மக்களுக்கு எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன ஆறனா, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டு, மிகப்பெரிய லாயர். டெமஸ்தனிஸ் ஒரு கேஸை எடுத்து ஆர்கியூ பண்ணுறான்னா அவனை எதிர்த்து யாரும் ஆர்கியூ பண்ண முடியாத அளவுக்கு எக்ஸ்பர்ட்டான ஒரு லாயராக மாறுறான். சொல்கிறது புரியுதா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கணும், சபதம் எடுத்துக்கணும். நான் நீட் எக்ஸாம் படிக்கிறேன், நீட் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் என்னோடய டீவியேஷன் எதிரே இருக்காது. நான் தேவையில்லாமல் எந்த சிந்தனைக்கும் கொண்டு போக மாட்டேன். என்னை பற்றி யாருக்கு என்ன கேலி பண்ணாலும் என்ன காசிப் பேசினாலும் நான் அதை பற்றி ஒரி பண்ண மாட்டேன். என்னுடைய குறிக்கோள் நீட் எக்ஸாம், என் டார்கெட்டு நீட் எக்ஸாம். நீங்கள் யாருக்கும் ஆன்சர் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸு எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிங்க, மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மார்க் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணும். புரியுதா? ஸோ எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷனாக இந்த அந்த டெமஸ்தனிஸை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். டெமஸ்தனிஸால் முடிஞ்சது நம்மளாலும் முடியும். நமக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கான், கண்டிப்பாக நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும். அந்த பாசிட்டிவ் ஹோப்பை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கனவு டாக்டர் ஆகணுன்றது நீண்ட நாள் கனவு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான டைம் வந்துடுது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபயர், எனர்ஜி, கான்ஃபிடென்ட், டிசிப்ளின் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஓகேவா? ஃப்யூச்சரில் நான் டாக்டர் ஆகிட்டு தான் இதுக்கப்புறம் நான் வந்து மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் கான்ஃபிடென்ட்டும் கொண்டு வந்துங்க. சரியா? ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பாய்.